தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். நான் யோசித்தேன், இயேசு தேவகுமாரன், தேவனுடைய தற்சுரூபம், அவருக்கு பரிசுத்த ஆவியினால் அவசியமானால் எனக்கு எவ்வளவு அவசியம். அன்றிலிருந்து ஜெபம் செய்தேன். பாருங்கள், சுமார் 7 ஆண்டுகள் புலம்பினேன். எனக்கு வேலை இல்லாமல் இருந்ததினால் அல்ல, ஸ்டேட் பேங்கில் நல்ல வேலையில் இருந்தேன். எனக்கு கீழே 700 கிளைகள் இருந்தன. யோசித்து பாருங்கள், ஒரு கிளையே அடக்கி ஆட முடிய 700 கிளை. அவற்றின் மத்தியிலும் அருள்நாதரை பின்பற்றினேன். புலம்பி அழுதேன். 7 ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் இரவு வேலை முடித்து வந்தேன். 9/10/1962 நான் உண்மையில் மனம் உடைந்து புலம்பினேன். ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் நான் கேட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு உம்முடைய தரிசனத்தை தரவில்லை? உம்மை பார்க்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும் என்று துடிக்கிறேனே, ஏன் வரக்கூடாது? ஏன் என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பக்கூடாது? ஒன்று என்னை நிரப்பும், இல்லை ஆனால் கொன்று போடும் என்று இரவு 12 மணி வரைக்கும் ஜெபித்தேன். அடுத்த நாள் இரவு 9:30 மணி ஆபீஸ் முடித்து வீடு திரும்பினேன். எங்கள் குடும்ப ஜபத்திற்காக முழங்கால் படியிட்டோம். அவ்வளவுதான். இடம் முழுவதும் ஒரு பரலோக ஒளி இறங்கியது. அங்கிருந்து அத்தனை பேரையும் நடுங்க செய்தது. நடுவில் கிறிஸ்து தோன்றினார். நானே கிறிஸ்து. முழு இருதயத்தோடு நீ என்னை தேடினபடினான், என் மகனே, நானே உன்னை ஆசீர்வதிக்க வந்தேன் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நான் இருந்த பொழுது இந்த உலகம் என் அன்பையும் மனதுருக்கத்தையும் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று என் அன்பை தேடுகிறது. இந்த அன்பினால் நிறைந்த ஒரு மனிதனை உலகம் காணவில்லை. எனவே அந்த மனதுருக்கத்தின் ஆவி உனக்கு தருகிறேன். I give you my spirit of compassion. Every time you are moved with this compassion and pray for my people, I'll ask whatever you demand. இந்த மனதுருக்கத்தினால் நிறைந்து நீ என் மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நீ கேட்பதெல்லாம் தருவேன் என்று சொன்னார். என் வாழ்க்கை மாறியது. மத்தேயு 10:20 பாருங்கள். இயேசு சொன்னார், இனி உங்களிலிருந்து என் ஆவியானவர் பேசுவார். ஆவியானவரிலிருந்து பேசுவார். அபிஷேகம், பரிசுத்தாவின் நிறைவு எப்படி இருக்கும்? யோவான் 14:20 பாருங்கள். அப்பொழுது அந்த நாள், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது தேவனே நமக்குள் இருப்பது போல், நம்மை சூழ இருப்பது போல் தோன்றுகிறது. எத்தனை மகிழ்ச்சி! அது போதும் நமக்கு. தொல்லைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், பரிகாசங்கள் வரலாம், நிந்தை பேச்சுகள் வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் கூட இருப்பார். கவலைப்படாதே என்பார். நம்மை காப்பாற்றுவார். நமக்கு வேண்டாமா? உங்கள் கையில் தான் இருக்கிறது, நம் கையில் தான் இருக்கிறது. ஏதோ ஒரு நேரம் கேட்டுவிட்டு போவதல்ல, பெரும் வரை தொடர்ந்து ஜெபிப்போம். நான் 7 ஆண்டுகள் ஜெபித்தேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கும் தருவார். ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். தேவன் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த உள்ளம் கெஞ்சுதே என்னும் தேவை. தேவன் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை. கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சுதே என்னும் தேவை. இயேசுராஜா, என் பரமபிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொன்னேன். இன்று உம்முடைய பிள்ளைகளாக கூடியிருக்கிற எங்களை கண்ணோக்கி பாருங்கள். உமது பிள்ளைகள் வெளியே சிரிக்கக்கூடும், ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனை துயரம், எத்தனை வேதனை, எத்தனை சஞ்சலம், எத்தனை சரீர பாடுகள்,
எத்தனை இழப்புகள், எத்தனை அங்கலாய்ப்புகள், எத்தனை சஞ்சலங்கள், எத்தனை பேச்சுகள், பரிகாச பேச்சுகள், எல்லாவற்றின் மத்தியில் தான் உம்மை தேடி வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொள்ளும், ஒவ்வொருவரையும் இருக தழுவிக்கொள்ளும், ஒவ்வொருவரையும் மார்பில் இருக தழுவிக்கொள்ளும். அப்பா, அனைத்து ஆறுதல் படுத்தும். அவளுக்கு தெரியாமல் வழியும் கண்ணீரை துடைத்தரலும், வீட்டிலே சிந்தும் ரகசிய கண்ணீரை துடைத்தரலும். இவை எல்லாவற்றிற்கும் அனுகூலமாக நீர் வைத்திருக்கிற இணையற்ற உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்கு தாரும். ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். அப்பா, ஆலயத்தில் வரும்பொழுது மட்டும் அல்ல, வீட்டிலேயும் நிரப்பும், அலுவலகத்தில் நிரப்பும், தொழிற்சாலையில் நிரப்பும், வேலை செய்யும் இடத்திலே நிரப்பும், போகும் இடமெல்லாம் நிரப்பி காத்துக்கொள்ளும். இன்று முதல் நான் உம்முடைய ஆவியானவரை பெருமட்டும் ஆண்டவரே உம்மை விடுவதில்லை என்ற வைராக்கியத்தோடு ஜெபிக்கும் ஒரு இருதயத்தை தாரும், பெறட்டும். ஒவ்வொருவரும் ஒரு தீர்க்கதரிசியாய், அப்போஸ்தலனாய், போதகராய், நற்செய்தியாளராய் திகழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்தும். ஒவ்வொருடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் துடைத்து அனுப்பும். எங்கள் அன்பு போதகரை ஆசீர்வதியும், எங்கள் அன்பு போதகர் அம்மாவை ஆசீர்வதியும், உடைய குழந்தை ஆசீர்வதியும். எனக்கும் என் மனைவிக்கும் என் குடும்பத்திற்கும் அவள் காட்டின அன்பு உமக்கு காட்டின அன்பு. என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரே ஒரு கலசம் குளிர்ந்த தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் அதன் பலனை அடையாமல் போகான் என்று சொன்னேன். அப்படியே செய்யும். பேராயத்தை ஆசீர்வதியும், பேராயரை ஆசீர்வதியும். இன்னும் இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.